அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் நுழையவில்லை. இவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு இருந்தது. அப்படித்தான் காக்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இந்த மாத்திரை சாப்பிட்டேன் அந்த மாத்திரை சாப்பிட்டேன் ஒன்றும் போகல அப்படின்னா இவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் தான் சொல்றாரு. ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, இதை சிலுவையா கொடுத்துட்டாரு, பாரமா கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. வியாதியை விலக்குவேன் என்று தான் சொல்லுகிறார். உபாகமம் 8வது அதிகாரம். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதுல 8வது அதிகாரத்துல மோசே சொல்றாரு, 4வது வசனம், இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அப்ப பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல வர்றாங்க, அவங்க வஸ்திரம் கூட பழசா போகல. ஒவ்வொரு நாள் எடுத்து போட போட வளர வளர சட்டையும் வளர்ந்துருக்கும் போல இருக்கு. அவங்க வனாந்தரத்துல நடக்கிற பொழுது கால் வீங்கவில்லை. சங்கீதம் 105:37 அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், மிகுதியான வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கால் வீங்கல, பலவீனம் கிடையாது. அவங்களுக்கு கர்த்தர் 40 வருடமா வனாந்தரத்துல வருகிற பொழுது அவரே அவர்களுக்கு பரிகாரியாக இருந்து அவர்களுக்கு பலனை கொடுத்தார். இந்த பலனை கொடுக்கறத மறுபடியும் அவங்க மறந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக உபாகமம் 7வது அதிகாரத்துல கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார் மோசேயின் மூலமா. இந்த 12வது வசனத்துல இருந்து, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்கு காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். என்னென்ன லிஸ்ட் போட்டு